Hello everyone, I am GOPU. Learn AutoCAD சீரிஸில் இன்னைக்கு காப்பி கமாண்ட், மூவ் கமாண்ட், சேவ், எக்ஸிட். ஸோ இந்த 4 கமாண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் அப்லோட் பண்ணுற வீடியோ AutoCAD லேர்ன் பண்ண ஈஸியாக இருக்குது. கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் லேர்ன் பண்ணா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம். ஓகே, ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா காப்பி கமெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ காப்பி கமெண்டோட ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா CO. நீங்கள் COPYன்னு கொடுத்து காப்பி கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் எனக்கு ஒர்க் ஆகும். COPY நான் டைப் பண்ணுறேன். ஸோ நான் காப்பின்னு டைப் பண்ணிட்டேன். ஸோ என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி சொல்லி கேட்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு காப்பி பண்ணணும். ஸோ நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒன் டைம் நான் என்ட்ரு கொடுக்கணும் ஆர் ஸ்பேஸ் பார் ப்ளஸ் பண்ணணும். ஜஸ்ட் எனக்கு வந்து ஸ்பேஸ் பார் ப்ளஸ் பண்ணுற ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஸ்பேஸ் பார் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேஸ் பாயிண்ட் கேட்குது. ஸோ எந்த பாயிண்ட்டை வந்து நான் பிடிச்சி காப்பி பண்ணணும். ஸோ இதோட டாப் ரைட் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டாப் ரைட் கார்னரை பிடிச்சி எனக்கு வந்து எங்கே வேணுமோ ஸோ அந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் எங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன்னா எனக்கு இந்த ரெக்டாங்கிளோட டாப் ரைட் கார்னர் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளோட பாட்டம் லெஃப்ட் ரோயர் கார்னர் வேணும். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணே பாருங்க எனக்கு வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஜஸ்ட் எஸ்கேப் கொடுக்குறேன். எஸ்கேப் கொடுத்தனே காப்பி க்ளோஸ் ஆயிடுச்சு. இதான் பார்த்தீங்கன்னா காப்பி கமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ காப்பி கமெண்ட்ல ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் C1 டைப் பண்ணால் காப்பி கமெண்ட் ஒர்க் ஆகும். நான் C1 டைப் பண்ணி என்ட்ரி கொடுக்குறேன். என்ட்ரி கொடுத்தேன் பாருங்க எனக்கு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும் ஃபஸ்ட்டு. ஸோ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் என்ன பண்ணணும்னா ஸோ எனக்கு எந்த பாயிண்ட் வேணும்னா ஃபஸ்ட்டு வந்து பேஸ் பாயிண்ட்டை சூஸ் பண்ணணும். ஸோ கீழே பாருங்கள் காப்பி ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ பேஸ் பாயிண்ட் தான் கேட்கும். ஸோ நான் இந்த பேஸ் பாயிண்ட் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ பாட்டம் லெஃப்ட் கார்னர் கொடுக்குறேன். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இது பாட்டம் லெஃப்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 100 mm அபோவ் வேணும். எனக்கு இதுலேருந்து ஒரு 100 mmல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அடுத்த இந்த ரெக்டாங்கில் வந்து காப்பி பண்ணி வேணும்னா ஜஸ்ட் நான் வந்து பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ஒரு 100 டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுக்குறேன். என்ட்ரி கொடுத்தனே பாருங்கள். என்ட்ரி கொடுத்து நான் எஸ்கேப் கொடுத்துட்றேன். எஸ்கேப் கொடுத்தனே எனக்கு ரெக்டாங்கில் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து டைமென்ஷன் மெஷர் பண்ண போகிறேன். DLI கொடுக்குறேன். டிம் லினியர் கொடுத்து நான் டைமென்ஷன் மெஷர் பண்ணுறேன். ஸோ நம்ம செலக்ட் பண்ண இந்த பேஸ் பாயிண்ட்டும் ஸோ அதே பேஸ் பாயிண்ட் வந்து காப்பி பண்ணியிருக்கோம். அது நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து டைமென்ஷன் 100 இருக்குது. இதே எனக்கு வந்து லெஃப்ட் ரைட் ஆர் டாப் பாட்டம் ஸோ எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மூவ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் காப்பி கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதோட டாப் ரைட் கார்னர் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 250 டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். டிஸ்டன்ஸ் கொடுத்து என்ட்ரி பண்ணிவிட்டு நான் எஸ்கேப் கொடுத்துட்டேன். ஸோ கமெண்ட் விட்டு வெளில வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த டிம் லினியர் கொடுத்து நான் டைமென்ஷன் மெஷர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நான் கொடுத்த 250 இருக்குது. டைமென்ஷன் அப்படியே இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா காப்பி கமெண்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் காப்பி கமெண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா மோடில் பார்க்க போகிறோம். மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டைம் எப்படி காப்பி கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறது, மல்டிபிள் டைம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து காப்பி கமெண்ட் தான் கொடுக்கணும். நம்ம காப்பி கமெண்ட் கொடுத்துட்டேன். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் மோடு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் மோடுக்கு வந்து நீங்கள் மோடை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த மோடில் ப்ளூ கலரில் ஓ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மோடு தான் அந்த ஓ தான் பார்த்தீங்கன்னா மோடோட ஆக்டிவேஷன். ஸோ அந்த ஓ கிளிக் பண்ணுறேன். செலக்ட் டைப் பண்ணி என்ட்ரி கொடுக்குறேன். இப்போ எனக்கு மல்டிபிள் வந்துருச்சு. இப்போ என்னென்னு கேட்குறதா எனக்கு வந்து சிங்கிள் ஆர் மல்டிபிள்னு இருக்குது. இப்போ நான் வந்து சிங்கிள் கொடுக்குறேன். சிங்கிளுக்கு வந்து நான் எஸ்ன்னு டைப் பண்ணால் போதும். ஸோ எந்த வேர்டு உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கேட்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் இருக்கிற ப்ளூ கலரில் எந்த வேர்டு இருக்கோ அந்த வேர்டு டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். இப்போ நான் சிங்கிளுக்கு வந்து எஸ்ன்னு இருக்குது ப்ளூ கலரில். ஸோ நான் எஸ்ஸை டைப் பண்ணி மறுபடியும் என்ட்ரி கொடுக்குறேன். என்ட்ரி கொடுத்தனே பாருங்கள் இப்போ மறுபடியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து மறுபடியும் இதோட லெஃப்ட் டாப் கார்னர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு வந்து ஒரு 300 டைமென்ஷன் கொடுத்து நான் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து ஒன் டைம் காப்பி ஆகிடுச்சு. காப்பி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா காப்பி கமெண்ட் சேம் டைம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா சிங்கிள். ஸோ இதை நான் மல்டிபிள் கொடுத்தா என்ன ஆகும்னா அந்த காப்பி கமெண்ட் க்ளோஸ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் எங்கே காப்பி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்கும். இப்போ மறுபடியும் மல்டிபிள் பார்க்கலாம். ஸோ நான் காப்பி கொடுத்துட்டேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது. ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம லாஸ்ட்டாக வந்து மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் தான் கொடுத்தோம். ஸோ அந்த மோடில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது மல்டிபிள். ஸோ அந்த மல்டிபிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாக கேட்குது பாருங்கள். ஸோ அந்த மல்டிபிள் இருக்குது. ஸோ என் எம்னு கொடுத்து நான் என்ட்ரி பண்ணுறேன். எனக்கு மல்டிபிள் எனேபிள் ஆகிடுச்சு. மறுபடியும் பேஸ் பாயிண்ட் கேட்குது. ஸோ நான் பேஸ் பாயிண்ட் கொடுத்து என்ன பண்ணுறேன் லெஃப்ட் சைடில் ஒரு 200 டிஸ்டன்ஸில் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணோடனே பாருங்கள் எனக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலக்ட் பண்ண ரெக்டாங்குலர் வந்து அடுத்த காப்பி கமெண்ட் ரெடியாக இருக்குது. இப்போ நான் வந்து இந்த பேஸ் பாயிண்ட்லேருந்து 200 கொடுத்துட்டேன். எனக்கு வந்து அடுத்தது வந்து இன்னொரு 200 வேணும் அப்படின்னா எனக்கு பேஸ்லேருந்து நான் வந்து ஒரு 400 டைப் பண்ணி கொடுத்தேன்னா எனக்கு அடுத்த 200 டிஸ்டன்ஸில் வந்துடும். அதனால் மறுபடியும் நான் 400 டைப் பண்ணி என்ட்ரி பண்ணுறேன். அடுத்த 400 இந்த பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேஸுக்கு 400 டிஸ்டன்ஸ் வந்துடுச்சு. எனக்கு அடுத்தது வந்து இதுலேருந்து ஒரு 600 வேணும் இல்லை 500 வேணும் அப்படின்னா நான் ஒரு 600 வேணால் மறுபடியும் ஒரு 600 டைப் பண்ணி என்ட்ரி கொடுக்குறேன். எனக்கு எந்த டிஸ்டன்ஸில் வேணுமோ டைப் பண்ணி என்ட்ரி கொடுத்துட்டேன். ஜஸ்ட் எஸ்கேப் கொடுக்குறேன். எஸ்கேப் கொடுத்தேன்னு பாருங்கள் கமெண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து டிஸ்டன்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இது 200 இருக்குது.
செகண்ட் 400, தேர்ட் 600 இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா காப்பி கமாண்டில் மல்டிபிள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து காப்பி கமாண்டில் அரே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எதுக்காக வந்து அரே யூஸ் பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரெக்டாங்குலர் வந்து காப்பி பண்ணியிருக்கேன், 3 டைம்ஸ் காப்பி பண்ணியிருக்கேன். இந்த 3 டைம்ஸ் காப்பி பண்ணது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலருக்கும் இன்னொரு ரெக்டாங்குலருக்கும் ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் நான் காப்பி பண்ணியிருக்கேன். இது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் காப்பி பண்ணும்போது நான் 10 நம்பர்ஸ் காப்பி பண்ணுறேன்னா 10 நம்பர்ஸ்க்கு நான் ஒன்று வேல்யூஸ் கொடுத்து என்ட்ரி பண்ணிட்டே வந்தோன்னா டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இது எப்படின்னு பார்க்க போகிறோம். மறுபடியும் வந்து காப்பி கமெண்ட் கொடுக்குறேன். காப்பி கமெண்ட் கொடுத்துனா இப்போ வந்து ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி சொல்லி கேட்கும். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டேன், மறுபடியும் என்ட்ரி கொடுக்குறேன். அப்புறம் மல்டிபிள் கொடுக்குறேன், மல்டிபிள் கொடுத்து என்ட்ரி கொடுக்குறேன். என்ட்ரி கொடுத்தனே பாருங்கள் எனக்கு வந்து பாயிண்ட் செலக்ட் பண்ணி கேட்கும். ஸோ நான் பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா காப்பி ஸ்பெசிஃபைடு செகண்ட் பாயிண்ட் ஆர் அரேன்னு இருக்குது. ஸோ இப்போ நான் அரே கொடுக்க போகிறேன். அரேக்கு வந்து நான் ஷார்ட் ஆப்ஷன் வந்து ஏ. ஸோ அந்த வேர்டை கொடுத்து நான் ஏன்னு கொடுத்து டைப் பண்ணி எனேபிள் பண்ணுறேன். இப்போ எனேபிள் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா என்டர் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் டு அரேன்னு கேட்குது. ஸோ எனக்கு என்ன வேணும்னா இந்த ரெக்டாங்குலர் எல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 டைம்ஸ் காப்பி ஆகணும். அப்படின்னா நான் வந்து ஒரு 10ன்னு கொடுக்குறேன். எதுக்கு +1 கொடுக்குறேன்னா ஒரிஜினலி சேர்த்துக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா +1 10 டைப் பண்ணி நான் என்ட்ரி கொடுக்குறேன். என்டர் கொடுத்தனே பாருங்கள் இந்த ரெக்டாங்குலர் ஒரு 10 டைம்ஸ் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லெஃப்ட் சைடு வந்து கொடுத்துருக்கனால எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து இது வந்து அரே ஆகுது. இதே நான் ரைட் சைடு கொண்டு போனால் எனக்கு ரைட் சைடில் அரே ஆகும். டாப்பில் கொண்டு போனால் டாப்பில் அரே ஆகும், பாட்டம்னா பாட்டம். ஸோ இதை நான் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது. ஸோ இது மீனிங் என்ன, இது ஃபஸ்ட்டு இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன டிஸ்டன்ஸ் கொடுக்குறோம் அதே டிஸ்டன்ஸ் தான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக மூவ் ஆகும். நான் வந்து இந்த ரெக்டாங்குலர்லேருந்து நான் ஒரு 150 டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ நான் செலக்ட் பண்ணிக்க அந்த பேஸ் பாயிண்ட்லேருந்து 150 கொடுத்துட்டு நான் என்ட்ரி பண்ணுறேன். எனக்கு 150ல் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஈன் கொடுக்குறேன். ஈன் கொடுத்தா இந்த காப்பி கமெண்ட் எக்ஸிட் ஆகிடும். ஸோ ஈன் கொடுத்தா எக்ஸிட் ஆகிடுச்சு. இப்போ நான் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறேன். ஸோ நான் கொடுத்த பேஸ் பாயிண்ட் இதுதான். ஸோ இந்த பேஸ் பாயிண்ட்லேருந்து அடுத்த ரெக்டாங்குலரோட பேஸ் பாயிண்ட் வந்து நான் மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணோன்னு பாருங்கள் 115 இருக்குது. ஸோ நான் அடுத்த ரெக்டாங்குலருக்கும் மெஷர் பண்ணுறேன் 150. ஸோ இதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரெக்டாங்குலருக்கு வந்து டைமென்ஷன் எடுத்து மெஷர் பண்ணி பார்த்தாலும் நீங்கள் கொடுத்த டிஸ்டன்ஸ் வந்து எல்லாத்துலையும் ஈவனாக இருக்கும். ஸோ நான் டோட்டலாக வந்து நான் 10 நம்பர்ஸ் கொடுத்தேன். ஸோ இந்த ரெக்டாங்குலர்ஸ் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி பாருங்கள் இந்த பாலிலைன் ப்ராக்கெட்டில் வந்து 10ன்னு இருக்க பாருங்கள். இந்த 10ன்றது மீனிங்னா ஸோ 10 ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது 10ன்னு மெஷர் பண்ணுது. இதான் பார்த்தீங்கன்னா காப்பி கமெண்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா மூவ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவ் கமெண்ட் எதுக்குன்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது தான் மூவ் கமெண்ட். ஸோ மூவ் கமெண்டோட ஷார்ட்கட் என்னன்னா எம். ஸோ எம்னு டைப் பண்ணி என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணோன்னே ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி கேட்கும். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஒரு என்டர் ஆரோ வந்து ஸ்பேஸ் வேறு கொடுக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கும். இதில் வந்து ஒரே ஆப்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும்தான். ஜஸ்ட் அதை நீங்கள் பேஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணணும்னு கேட்கும். நான் வந்து ஜஸ்ட் ஒரு 215 டைப் பண்ணி என்ட்ரி கொடுக்குறேன். என்ட்ரி கொடுத்தேன் பாருங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகிடுச்சு. இதான் மூவ் கமெண்ட். ஸோ நீங்கள் காப்பி கமெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எத்தனை டைம் வேணால் நீங்கள் வந்து காப்பி பண்ணி மல்டிபிள் ஆஃப் டைம்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் மூவ் கமெண்டில் ஜஸ்ட் நீங்கள் ஒன் டைம் மட்டும்தான். ஒரு இடத்துலேருந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுறீங்கன்னா அது டேரெக்டாக இன்னொரு இடத்துக்கு தான் போகும். இதான் பார்த்தீங்கன்னா மூவ் கமெண்ட். ஸோ நீங்கள் காப்பி கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் எப்படி யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் Ctrl+C கொடுங்க. Ctrl+C கொடுத்தீங்கன்னா கிளிப்போர்டில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து காப்பி ஆகிடும். மறுபடியும் நீங்கள் Ctrl+V கொடுத்தீங்கன்னா அதே ஆப்ஜெக்ட் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வேர்டில் வந்து எப்படி டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்களோ அதே ஆப்ஜெக்ட் தான். இதே மூவ் ஆப்ஜெக்ட் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா ஜஸ்ட் நீங்கள் கட் பண்ணணும் ஆப்ஜெக்ட்டை. ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் Ctrl+X கொடுக்குறேன். Ctrl+S கொடுத்தா கட் ஆகிடும். ஸோ எங்கே பேஸ்ட் பண்ணோம் மறுபடியும் நான் Ctrl+V கொடுக்குறேன். Ctrl+V கொடுத்தனே பாருங்கள் இதோட பேஸ் பாயிண்ட் கேட்குது. அதோட பேஸ் பாயிண்ட் நான் வந்து எக்ஸாக்டாக அந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா காப்பி கமெண்ட். நீங்கள் காப்பி கமெண்ட்டுக்கு CO ஷார்ட்கட், மூவ் கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா M ஷார்ட்கட். ஸோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணலாம். இல்லை ஜஸ்ட் இந்த ஃபைல்லேருந்து காப்பி பண்ணி ஏதோ ஒரு இடத்துக்கு காப்பி பண்ண போகிறேன். இது டோட்டலாக கட் பண்ணி காப்பி பண்ணலாம். ஜஸ்ட் டோட்டலாக செலக்ட் பண்ணுங்கள். Ctrl+X கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும். Ctrl+V கொடுத்தீங்கன்னா எங்கே வேணால் உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குயிக் சேவ் பார்க்க போகிறோம். ஸோ குயிக் சேவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ண ஃபைலை வந்து சேவ் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதை நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் வந்து AutoCAD கிளிக் பண்ணி அதில் போய்ட்டு நீங்கள் சேவ்னு கொடுத்து நீங்கள் சேவ் கொடுக்கலாம். அப்படிலாம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு Ctrl+S கொடுத்தீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் வந்து சேவ் ஆகும். இல்லை எனக்கு வந்து ஷார்ட்கட்டில் வேணும்னா ஜஸ்ட் Q கொடுத்தீங்கன்னா குயிக் சேவ். Qன்னு கொடுத்து என்ட்ரி பண்ணிங்கன்னா ஜஸ்ட் சேவ் ஆகிடும். அதான் மீனிங். நீங்கள் வந்து Qன்னு கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் சேவ்னு டைப் பண்ணாலும் சரி சேவ் ஆகும். அப்படி இல்லைனா அதோட ஷார்ட்கட் ஜஸ்ட் வெறும் Qன்னு ஒரு லெட்டர் மட்டும் டைப் பண்ணி என்ட்ரி கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபைல் சேவ் ஆகிடும். ஸோ நான் ஒர்க் பண்ண ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸிட் கமெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபைலை எப்படி க்ளோஸ் பண்ணுவோம்னா ஃபைலை சேவ் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் இந்த க்ளோஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணுவோம். இப்படி க்ளோஸ் கொடுக்காம நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணுவோம்னா ஜஸ்ட் வந்து குவைட் கொடுக்கலாம். QUIT குவைட்னு டைப் பண்ணி நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா நான் ஃபைலை சேவ் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த குவைட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் ஃபைலில் எந்த சேஞ்சஸுமே பண்ணல.
அதனால இப்போ நான் குவைட்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலில் வந்து டக்குன்னு குவைட் ஆகிடும். இதே நான் ஃபைலில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் சேவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைலில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறேன். சேஞ்சஸ் பண்ணிட்டு நான் குவைட் கொடுத்தேன்னா ஃபைலை சேவ் பண்ணுமா இல்லை சேவ் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ ஃபைலை சேவ் பண்ண சொன்னோன்னா ஃபைலை சேவ் பண்ணி குவைட் பண்ணும். ஃபைலை சேவ் பண்ண வேணாம்னு சொன்னோன்னா சேவ் பண்ணாமல் ஃபைலை குவைட் பண்ணும். இப்போ நான் குவைட் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபைலை சேவ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஜஸ்ட் நான் குவைட் கொடுத்தேன்னு பாருங்கள், ஃபைல் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் மறுபடியும் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நான் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சம் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸை வந்து செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஃபைலை சேவ் பண்ணல. இப்போ வந்து நான் குவைட்னு மறுபடியும் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி பாருங்கள், இப்போ கேட்குது சேவ் சேஞ்சஸ்ன்னு கேட்குது. ஸோ இப்போ வந்து நான் எஸ்ன்னு கொடுத்தேன்னா ஃபைல் சேவ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல் குவைட் பண்ணும். ஸோ AutoCAD க்ளோஸ் பண்ணும். இது நான் நோன்னு கொடுத்தேன்னா ஃபைலை சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணணும். இப்போ நான் எஸ்ன்னு கொடுக்குறேன், ஃபைலை சேவ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிடும். இதான் பார்த்தீங்கன்னா குவைட் கமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கமெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். பை கைஸ்.